அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டும் அல்லாமல், எம்ஏடபிள்யூஎஸ் மூலமா வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 7ஆம் தேதி கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச நிலையில மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல வந்து 9 வேக்கன்சியும், உமனுக்கு 3 வேக்கன்சியும், ஜெனரல் பிஎஸ்டிஎம்க்கு 9 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்க்கு 4 வேக்கன்சியும் ஃபில் அப் பண்ணாம இருக்கு. ஏஇ வாட்டர் போர்டுல. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய ஏஇ வாட்டர் போர்டு மெக்கானிக்கல்ல ஜெனரல்ல 1 வேக்கன்சியும், உமனுக்கு 3 வேக்கன்சியும், ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 2 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்க்கு வேக்கன்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏஇ எலக்ட்ரிக்கல் சென்னை மெட்ரோ வாட்டர்ல ஜெனரல்ல 28 வேக்கன்சியும், உமன்ல 8 வேக்கன்சியும், ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 8 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்ல 4 வேக்கன்சியும், அப்புறம் இந்த பிடபிள்யூடி அந்த பிரிவுல 1 வேக்கன்சி இருக்கு. அடுத்து ஏஇ சிவில் மெக்கானிக்கல் டிஎம்ஏல ஜெனரல்ல வேக்கன்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. உமன்ல பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி இருக்கு. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 13 வேக்கன்சி இருக்கு. உமன் பிஎஸ்டிஎம்ல 17 வேக்கன்சி இருக்கு எஸ்சிஏவுல. அடுத்து நம்மளுடைய ஏஇ சிவில் மெக்கானிக்கல்ல ஜெனரல்ல 10 வேக்கன்சி இருக்கு. உமன்ல பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சி இருக்கு. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 6 வேக்கன்சி இருக்கு. உமன் பிஎஸ்டிஎம்ல 3 வேக்கன்சி இருக்கு. அடுத்து ஏஇ சிவில் மெக்கானிக்கல் சென்னை மெட்ரோ வாட்டர்ல ஜெனரல்ல 14 வேக்கன்சி, உமன்ல 10 வேக்கன்சி, ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 21 வேக்கன்சி, உமன் பிஎஸ்டிஎம்ல 12 வேக்கன்சி இருக்கு. அடுத்து நம்மளுடைய ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அதில நம்ம டிஎம்ஏல ஜெனரல்ல 14 வேக்கன்சியும், உமனுக்கு 4 வேக்கன்சியும், ஜெனரல் பிஎஸ்டிஎம்க்கு 11 வேக்கன்சியும், உமன் பிஎஸ்டிஎம்க்கு 5 வேக்கன்சியும் ஃபில் அப் ஆகாம இருக்கு. அடுத்து நம்ம ஏஇ சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டவுன் பஞ்சாயத்துல ஜெனரல்ல 3 வேக்கன்சி, உமன்ல 1 வேக்கன்சி, ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 4 வேக்கன்சி, உமன் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சி ஃபில் அப் ஆகாம இருக்கு. அடுத்து ஏஇ பிளானிங்ல பார்த்தீங்கன்னா, ஜெனரல் 9 வேக்கன்சி, உமனுக்கு எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 2 வேக்கன்சி, உமன் பிஎஸ்டிஎம்ல 20 வேக்கன்சி இருக்கு எஸ்சிஏவுல. அடுத்து நம்மளுடைய ஏஇ பிளானிங் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2ல டிஎம்ஏவுல ஜெனரல்ல 1 வேக்கன்சி, உமன்ல 1 வேக்கன்சி, ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 1 வேக்கன்சி, ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 3 வேக்கன்சின்னு சொல்லி மொத்தம் 10 வேக்கன்சி வந்து ஃபில் அப் ஆகாம இருக்கு. மொத்தம் 5 வேக்கன்சி ஃபில் அப் ஆகாம இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் எம்ஏடபிள்யூஎஸ் நேத்து அவங்க அப்டேட் பண்ணல. நேத்து 6ஆம் தேதி அப்டேட் பண்ணல. இன்னைக்கு 7ஆம் தேதி அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் முடிய அப்டேட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு என்ன அப்டின்னா, அதுல இன்னைக்கு யாரெல்லாம் வரலையோ அந்த ஆப்ஷன் ஆனவங்க லிஸ்ட்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, மொத்தம் இன்னைக்கு வராதவங்க லிஸ்ட். இன்னைக்கு யாரெல்லாம் வரல அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, கவுன்சிலிங் லிஸ்ட் ஆஃப் ஆப்சென்டீஸ் மொத்தம் 83 பேர் இன்னைக்கு வராம இருக்காங்க. அதாவது காமன் ரேங்க் லிஸ்ட்ல செகண்ட்லேருந்து வராம இருக்காரு. பரவால்ல. ஏன்னா கண்டிப்பா அவரு இதுலயே செகண்ட்ல இருக்காரு அப்டின்னா, கண்டிப்பா டிஎன்பிசில அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அந்த ஏஇ பாஸ் பண்ணிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ அதான் வரல. இந்த மாரி காமன் ரேங்க் லிஸ்ட்ல கூப்பிட்டு வராதது நல்லது தான். இவங்கலாம் சப்போஸ் ஏஇ டிஎன்பிசி ஏஇ பாஸ் ஆகி போயிருந்தா நல்லது. ஸோ வந்து இன்னைக்கு மட்டும் 83 பேர் வரல. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு மட்டும் இல்ல மொத்தமா இதுவரைக்கும் அந்த ஆப்சென்டீஸ் கவுன்சிலிங் ஆரம்பிச்ச மார்ச் 3லருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 83 பேர் இன்னும் வராம இருக்காங்க. இவங்கலாம் ஆப்சென்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? அதுல வேற எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, நம்ம எம்ஏடபிள்யூஎஸ் நம்ப முடியாது. ஏன் அப்டின்னா, கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் வரலையோ திரும்ப வான்னு கூப்பிட்ற போறாங்க. அது சொல்ல முடியும். ஏற்கனவே இவங்க இன்டர்வியூக்கே வான்னு கூப்பிட்டவங்க. திடீர்னு லைட்டா மைண்ட் சேஞ்ச் ஆயி, யாரெல்லாம் கவுன்சிலிங்க்கு வரலையோ, திரும்ப ஒரு வாய்ப்பு வழங்குறேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க. அப்படிலாம் கூப்பிட்றாதீங்க ராசா. இந்த அப்ரூவல் கமிட்டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கவுன்சிலிங் வரலையா விட்டுருங்க. திரும்ப வம்பா கூப்பிட்டு, இதான் லாஸ்ட் சான்ஸு. இன்னொரு சான்ஸ் தரேன்னு சொல்லி கூப்பிட்றாதீங்க. போட்ட வரைக்கும் போதும். சரிப்பட்டு கவுன்சிலிங் முடிச்சுட்டு எல்லாருக்கும் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுங்க. சந்தோஷமா இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு நாளும் ஆப்ஷன்ஸ் வெளியிடுறாங்க. அது நல்ல விஷயம் தான். பார்ப்போம். தேங்க் யூ.